ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 16 ஏப்ரல் 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்த்துருவோம். 388.65 பாயிண்ட் நல்ல பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 1.63% பாசிட்டிவ்லையும் ஃபைனலாக 24,231.30 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓப்பன் ஆகும்போதே பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு தொடர்ந்து சைட்வேஸ் வித் புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அட்வான்ஸ்டுன்னு பார்க்கும்போது 45 ஸ்டாக்கும், டெக்லைன்னு பார்க்கும்போது 5 ஸ்டாக்கும் ட்ரேடிங் நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50யோட ஹெட் மேப் பார்க்கும்போது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இண்டிகோ, பவர் கிரிட், எட்டர்னல், மேக்ஸ் ஹெல்த் இந்த 4 ஸ்டாக்கும் 4% எபோ நல்ல பாசிட்டிவில் ட்ரேடிங் நடந்தது. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது டாக்டர் ஏடி மட்டும் 1.23% டவுன் சைடு ட்ரேடிங் நடந்தது. மற்றபடி ஓவரால் பார்க்கும்போது இன்றைக்கி நெகட்டிவாக ட்ரேடிங் நடந்ததை விட பாசிட்டிவில் தான் அதிகமான ஸ்டாக் ட்ரேடிங் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கலாம். அதாவது நிஃப்டி பாசிட்டிவாக போகிறதுக்கும் நெகட்டிவாக போகிறதுக்கும் எந்தெந்த ஸ்டாக்கு எந்த சைடு வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ், எல்டி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த 5 ஸ்டாக்கும் நிஃப்டிக்கு நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்தது. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது ஓஎன்ஜிசி, ஆக்சிஸ் பேங்க், டாக்டர் ஏடி, ஐசிஐசி பேங்க், பாரத் ஏர்டெல் இந்த 5 ஸ்டாக்கும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்தது. இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஏர்டெல் தான். அது 8 பாயிண்ட்லேருந்து 9 பாயிண்ட் வரைக்கும் தான் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள் 50 பாயிண்ட் வரைக்கும் பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ரிலையன்ஸ் பாருங்கள் 40 பாயிண்ட் வரைக்கும் பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. அதனால தான் நிஃப்டி நல்லா பாசிட்டிவில் வந்திருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா செக்டருமே நல்ல க்ரீனில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ரொம்ப நாள் கழித்து எல்லா செக்டருமே க்ரீனில் இருக்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐடிஏ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எஃப்ஐஸ் வந்து நெட் பையராக மாறியிருக்காங்க. 666.2 க்ரோஸ் நெட் பையராக இருக்காங்க. இதே நேரத்தில் டிஐஸ் வந்து நெட் செல்லராக மாறியிருக்காங்க. 569 க்ரோஸ் நெட் செல்லராக மாறியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆன பிறகு 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா 9,000 கோடியிலேருந்து 8,000 கோடி வரைக்கும் அவங்க நெட் செல்லராக இருந்திருக்காங்க எஃப்ஐஎஸ். அதுக்கப்புறம் 8ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட செல்லிங்கை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 9ஆம் தேதியும் வந்து செல்லிங்கை கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்து 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா நெட் பையராக மாறிட்டாங்க. அடுத்து 13ஆம் தேதி செல்லராக இருந்திருக்காங்க. ஆனால் கம்மியான அளவு தான் செல்லராக இருந்திருக்காங்க. இன்றைக்கி 15ஆம் தேதி நெட் பையராக மாறியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னா எஃப்ஐஸ் வந்து நெட் பையராக மாறியிருக்காங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் மிக்சடாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக டவ் ஜோன்ஸ் 0.15% மைனஸ்லேயும், நாஸ்டாக் 1.60% பாசிட்டிவ்லையும் இருக்குது. எப்போவுமே இந்த டவ் ஜோன்ஸும் நாஸ்டாக்கும் ஒரே ட்ரெண்டில் இருந்தால் நல்லது. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அது சைட்வேஸ் மார்க்கெட்டை குறிக்கும். அடுத்து S&P 500 பாருங்கள் 0.80% பாசிட்டிவ்லையும், ரசல் 2000 0.30% பாசிட்டிவ்லையும், கனடா 0.16% பாசிட்டிவ்லையும், மெக்சிகோ 1.01% பாசிட்டிவ்லையும், யூகே 0.47% மைனஸ்லையும், ஃப்ரான்ஸ் 0.64% மைனஸ்லையும் க்ளோஸ் வச்சுருக்கு. அடுத்து இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் இன்றைக்கி 2.65% பாசிட்டிவ்லையும், விப்ரோ 2.71% பாசிட்டிவ்லையும் வந்துருக்கு. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.29% பாசிட்டிவ்லையும், டாக்டர் ஏடி மட்டும் 1.45% மைனஸ்லையும் இருக்குது. இதில் இன்ஃபோசிஸும் விப்ரோவும் ஐடி செக்டார் இது ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவாக நம்மளும் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோடய நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள் நிஃப்டி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்க்கும்போது இன்றைக்கி மட்டும் ஓஐ ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கால் சைடு பார்க்கும்போது 5,53,747 கான்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புட் சைடு பார்க்கும்போது 6,37,668 கான்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது கால் சைடும் புட் சைடும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கால் சைடோட புட் சைடு அதிகமான ஓஐ தான் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட நேரோவாக இருக்குன்றதை பார்க்குறோம். பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது, நேரோவாக இருக்குன்றதை பார்க்குறோம். அதே நேரத்தில் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக கால் ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 26,30,310 கான்டாக்டு கால் சைடு ஓஐ இருக்குது. புட் சைடு 29,77,185 கான்டாக்டு புட் சைடு டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது கால் சைடு காட்டிலும் புட் சைடு 13% அதிகமான ஓஐ இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு டேட்டா சொல்லுது. அடுத்து நாம் ஆக்டிவ் கான்டாக்ட் உள்ளே வருவோம். இந்த ஆக்டிவ் கான்டாக்டை செக் பண்ணி பார்க்கும்போது
24,300 புட் ஆப்ஷனில் 15,877 கான்டாக்டும், 24,250 புட் ஆப்ஷனில் 20,109 கான்டாக்டும், 24,200 புட் ஆப்ஷனில் 71,412 கான்டாக்டும் நியூ ஒய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவே கால் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கும்போது 24,200 கால் ஆப்ஷனில் 54,231 கான்டாக்டும், 24,250 கால் ஆப்ஷனில் 31,233 கான்டாக்டும், 24,300 கால் ஆப்ஷனில் 18,724 கான்டாக்டும் நியூ ஒய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஆக்டிவ் கான்டாக்டில் கால் சைடும் புட் சைடும் செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு சைடும் நேரோவாக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிறோம். நெட் ஒய்யை பார்க்கும்போதும் கால் ஆப்ஷன்லையும் புட் ஆப்ஷன்லையும் பெரிய வித்தியாசம் கிடையாது, நேரோவாக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐஐஸ் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த சைடு வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், எஃப்ஐஎஸோட டேட்டாவை நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எஃப்ஐஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாங் பொசிஷனை 7,563 கான்டாக்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் பொசிஷனும் 15,199 கான்டாக்டை கவர் பண்ணியிருக்காங்க. லாங் சைடும் அவங்களோட பொசிஷனை கவர் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் சைடும் அவங்களோட பொசிஷனை கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து கால் ஆப்ஷன் சைடு பாருங்கள். இண்டெக்ஸ் கால் ஆப்ஷனில் 1,130 கான்டாக்டு நேக்கடு பையிங்கை கவர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 12,935 கான்டாக்டு ஷார்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுவே புட் சைடு செக் பண்ணி பாருங்கள். 2,291 கான்டாக்டு புட் சைடு பை பண்ணியிருக்காங்க. அதுவே 17,866 கான்டாக்டு புட் சைடு ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னாக்க, கால் சைடும் அதிகமான கான்டாக்டு ரைட்டிங் தான் கொடுத்துருக்காங்க, புட் சைடும் அதிகமான கான்டாக்டு ரைட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது புட் அண்டு கால் ரெண்டு சைடுமே ரைட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃபியூச்சர் கான்டாக்டில் ரெண்டு சைடுமே அவங்களோட பொசிஷனை கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்து நாம் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது ஃபியூச்சர் கான்டாக்டில் ரெண்டு சைடுமே கவர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனை பார்க்கும்போது ரெண்டு சைடுமே ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து மார்க்கெட்டு எந்த ஒரு டைரெக்ஷனும் இல்லாமல் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போதும் கால் சைடும் புட் சைடும் நேராவாக இருக்குது. அதேமாதிரி ஆக்டிவ் கான்டாக்ட் செக் பண்ணி பார்க்கும்போதும் கால் சைடும் புட் சைடும் நேராகவும் இருக்குது. இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, எந்த ஒரு டைரெக்ஷனலும் இல்லாமல் நேராவாக இருக்குது, அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்குன்றதை நாம் புரிஞ்சிக்கலாம். இது ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்து குளோபல் இண்டெக்ஸை பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் மைனஸ்லேயும் நாஸ்டாக் பாசிட்டிவ்லையும் இருக்குது. இது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கிறதுனால இதுவும் நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் குறிக்குது. இந்த 3 பாயிண்ட்டும் மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருக்குன்றதை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. ஆனால் இதில் குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஐஎஸ் மட்டும் நெட் பையெல்லாம் மாறியிருக்காங்கன்றது ஒரு குட் நியூஸ். மற்றபடி எல்லா சென்டிமெண்ட்டுமே மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு டைரெக்ஷனலும் இல்லாமல் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்குன்றதை இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கேரக்டரையும் அதோட சைக்காலஜியும் புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணும், இதை பற்றின கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். மார்க்கெட் பற்றின நியூஸ் அப்டேட் என்னோடய டெலிகிராம் சேனல்லையும் என்னோடய வாட்ஸ்அப் சேனல்லையும் எவ்ரிடே நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.